எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக. நான் அலெக்ஸ். இன்று உங்களுக்கு சொல்ல ஒரு சூப்பர் வேடிக்கையான கதை உள்ளது. அது சரி, இது ஒரு மந்திர பென்சில் பற்றியது. மற்றும் என்ன யூகிக்க அலெக்ஸ், இந்த பென்சில் சாதாரண பென்சில் போல் இல்லை, அதற்கு சிறப்பு அதிகாரம் உண்டு. ஓஹோ, சுவாரஸ்யமாக இருக்கிறது. மந்திர பென்சிலா? இன்னும் சொல்லு, அது என்ன செய்ய முடியும்? சரி அலெக்ஸ், இது டிம் என்ற சிறுவனுடன் தொடங்குகிறது. ஒரு நாள் டிம் தனது மேசையில் அமர்ந்து பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்தான். அவன் தனது பென்சிலை கூர்மைப்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அவன் அதை எடுத்தபோது ஏதோ அதிசயம் நடந்தது. ஐயோ, அது பறக்க ஆரம்பித்ததா அல்லது ஏதாவது? முற்றிலும் இல்லை, ஆனால் அது ஒளிர ஆரம்பித்தது. டிம், என்ன நடக்கிறது? பென்சில் பளபளப்பை அவர் இதற்கு முன் பார்த்ததில்லையா? எனவே அவர் ஒரு படத்தை வரைய முடிவு செய்தார். பின்னர் சித்திரம் உயிர் பெற்றதா? ஆம். டிம் ஒரு எளிய சிறிய வீட்டை வரைந்தவுடன் அது அவரது மேசையில் ஒரு உண்மையான சிறிய வீடாக மாறியது. வழி இல்லை, அது அருமை. என் பென்சில்கள் அதை செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு ரோலர் கேஸ்டர் அல்லது ஒரு கோட்டை வரைவேன். சரியாக. எனவே டிம் தனது கண்களை நம்பவில்லை. ஆனால் இந்த மந்திர பென்சிலால் அவர் எதை வரைந்தாலும் அதை உயிர்ப்பிக்கும் என்பதை அவர் விரைவாக உணர்ந்தார். அவர் அடுத்த ஒரு சிறிய நாயை வரைந்தார். என்ன யூகிக்க வேண்டும்? ஒரு குட்டி நாய்க்குட்டி வாலை ஆட்டியது. ஒரு நாய்க்குட்டி. டிம் மிகவும் உற்சாகமாக இருந்ததாக நான் பந்தயம் கட்டினேன். ஆனால் அடடா, அடுத்து என்ன நடந்தது? சரி, விஷயங்கள் கொஞ்சம் கையை மீறிவிட்டன. டிம் நினைத்தார், நான் ஒரு பெரிய டிராகனை வரைந்தால் என்ன? எனவே அவர் இந்த பெரிய டிராகனை வரைந்தார். ஆனால் அது நாய்க்குட்டியை விட பெரியதாக இருந்தது. மேலும் அவரது மேசையை விட பெரியது. அடடா, அவரது அறையில் ஒரு பெரிய டிராகன். அது பிரச்சனை போல் தெரிந்தது. ஆமாம், டிராகன் கர்ஜித்து அறையை சுற்றி பறக்கத் தொடங்கியது. பொருட்களை தட்டியது. எல்லாவற்றையும் நிறுத்துவதற்கான வழியை டிம் விரைவாக சிந்திக்க வேண்டியிருந்தது. எனவே அவர் மீண்டும் தனது மந்திர பென்சிலை பிடித்தார். ஓ, மேலும் அவர் எல்லாவற்றையும் அழித்து விட்டாரா? சரியாக இல்லை. டிராகனையும் குழப்பத்தையும் அழிக்க பெரிய பெரிய அழிப்பான் ஒன்றை வரைந்தார். ஆனால் அது எந்த அழிப்பான் அல்ல, அது ஒரு கட்டிடத்தின் அளவு போன்றது. மந்திரம் போல அறையிலிருந்து அனைத்தையும் அழிக்க ஆரம்பித்தது. ஆஹா, எனவே டிராகன் போய்விட்டது. ஆனால் அறை காலியாக இருந்ததா? ஆம், ஒருவேளை அவர் பெரியதாகவோ அல்லது மிகவும் காட்டுத்தனமாகவோ வரையக்கூடாது, அல்லது விஷயங்கள் மீண்டும் கட்டுப்பாட்டில் மீறலாம் என்பதை டிம் உணர்ந்தார். எனவே பென்சிலை மிகவும் கவனமாக பயன்படுத்த முடிவு செய்தார். இது ஒரு நல்ல யோசனை டிம். அவர் ஒரு குளிர் ஸ்கேட்போர்டு அல்லது சில கலைப்பொருட்கள் போன்ற சிறிய விஷயங்களை வரையலாம். சரியாக. அதன் பிறகு டிம் பென்சிலை பயன்படுத்தி வானவில், வேடிக்கையான சைக்கிள் மற்றும் கீழே உட்கார ஒரு நல்ல மரம் போன்ற வேடிக்கையான விஷயங்களை வரைந்தார். எல்லாம் சரியாக இருந்தது. குழப்பத்தை உருவாக்குவதற்கு பதிலாக டிம் தனது மந்திர பென்சிலை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த பென்சில் உண்மையானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அந்த ஒரு மந்திர பென்சில் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அலெக்ஸ், டிம் போன்ற மந்திர பென்சில் எங்களிடம் இல்லை என்றாலும் நம்மிடம் உள்ள வழக்கமான பென்சில்களால் இன்னும் அற்புதமான விஷயங்களை உருவாக்க முடியும். அது உண்மை. நீங்கள் உங்கள் கற்பனையை வரையலாம், உங்கள் கதைகளை எழுதலாம், அல்லது வேடிக்கையான விஷயங்களை டூடில் செய்யலாம். நீங்கள் அதை பற்றி நினைக்கும் போது ஒரு பென்சில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆம்,
யாருக்கு தெரியும், ஒருவேளை உங்கள் வரைபடங்கள் ஏதாவது மாயாஜாலத்தை உருவாக்கும். எனவே உங்களிடம் மந்திர பென்சில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? கீழே உள்ள கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு டிராகன், ஒரு கார் அல்லது ஒரு புதிய உலகத்தை அறிவீர்களா? எங்கள் கதையை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை தம்ஸ் அப் கொடுக்க மறக்காதீர்கள். மேலும் அந்த குழு சேவ் பொத்தானை அழுத்தவும். அதனால் எங்களின் சாகசங்கள் எதையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி அனைவருக்கும். மேலும் வேடிக்கையான கதைகளுடன் அடுத்த முறை சந்திப்போம். விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வருக. தொடர்ந்து வரைந்து பெரிய கனவு காணுங்கள்.